இந்த இளைஞர்களை பார்த்து சொல்ற, தலைமுடிய வெட்டி பாருங்களா பாப்போம். பரதேசி படத்துல வர ஹீரோ மாதிரி வச்சிருக்கிறீங்கல்ல முடி, அத முதல்ல வெட்டுங்க பாப்போம். துணியெல்லாம் அப்புறமா இழக்கலாம். எங்க NSS குரூப்லங்க வந்து சேர்ந்தாங்க பசங்க. 26ஆம் தேதி மார்ச் பாஸ்ட்டுக்கு அனுப்பணும் டெல்லிக்கு. எல்லாம் கரடி மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஜோம்பி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. கூட்டிட்டு வந்து நாங்கள் தலைமுடிய வெட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் SLO செந்தில் சார் அவர் முடிவு பண்ணார். ஒருத்தன் தலைமுடிய வெட்டுனீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன். அவ்வளோ உயிர் அந்த தலைமுடி மேலே. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். யார் தெரியுமாங்க, பெண்களை பற்றி நான் சும்மா சொல்ல வரல, ஒரு துணிச்சல் இருக்குங்க நமக்கு. துணியலைன்னா பிரசவமே நடக்காதுங்க. நடக்காதுல்ல ஏங்க? உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் முழுமையா ஒப்படைக்கணுங்க. அப்பதான் குழந்தை வெளியில வரும். முழுமையா ஒப்படைக்கணும். நீ அந்த மாதிரி உன்னை முழுமையா ஒப்படைச்சு பார். எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் முழுமையா ஒப்படைச்சு பார். அதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும். நான் அந்த கராத்தே கிட் படத்தை பத்தி சொல்லுவேன். அந்த பாண்ட் வச்சிருப்பார் தெரியுமா, ஜாக்கி சான். அவன் அப்படியே தண்ணி வந்து குடிப்பான். குடிச்ச உடனே அவர் சொல்லுவாரு, hey, it is a purest water under the sky, please try to drink it அப்படின்ட்டு போயிடுவார். அவன் இப்படி பார்ப்பான், அதை இப்படி பார்ப்பான். பியூரியஸ்ட் வாட்டர்ன்ட்டாரு, கை தொடலாமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவன் நானா இருந்தால் சத்தியமாக சொம்பு தேடி இருப்பேன். கைப்படக்கூடாதுல்ல. அவன் என்ன தெரியுமா, அப்படியே முழுமையாக தன்னோட தலையை உள்ள போடுவாங்க அந்த குழந்தை. that is 100%. that is 100%. give yourself 100%. அந்த துணிச்சல் இருந்தால் ஒழிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அது காதலாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, தேர்வுக்களமாக இருந்தாலும் சரி, வகுப்பறையாக இருந்தாலும் சரி. give yourself 100%. the only possibility is to fall. அதுல விழுந்துறணுங்க ஃபுல்லா. நான் ஒரு பாட்டு படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா சொல்லலை. இவ்வளவு புகழும் இவ்வளவு செல்வாக்கும் இருக்குதுன்னா அது என்னுடைய இன்னர் இன்ஜினியரிங். இந்த இன்னர் இன்ஜினியரிங்ல ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்கேன். நான் ஒரு சூட்சுமம் வச்சிருக்கேன், ஒரு சூத்திரம் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா, நீ எனக்கு ஒரு பாட்டு கூட, ஒரே ஒரு பாட்டு மட்டும் கூட, அந்த பாட்டை நான் எப்படி படிப்பேன் தெரியுமா? என்ன மாதிரி இந்த உலகத்தில் வேற யாராலையும் ரசிச்சு ருசிச்சு அதை படிக்கவும் முடியாது, படித்ததை அப்படி சொல்லவும் முடியாதுங்கிற மாதிரி என் உயிர் எல்லாத்தையும் அதில் கலந்துருவேன் நான். என்ன மாதிரி யாரும் கலந்து பேசுறவங்க இது வரைக்கும் வரல. அதனால என் புகழ் இன்னும் நிலைச்சுக்கிட்டு இருக்கு. என்னை விட ஒருத்தி வந்துட்டான்னா நான் சாகிற வரைக்கும் யார் வந்தாலும் அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல நீ என் உயிர் உடல் எல்லாத்தையும் கரைப்பேன்ல. அந்த துணிச்சல் இருக்குல்ல, விடக்கூடாதுங்க. உலகம் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை யார் ஒருவர் விடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள்.